மழைக்காலங்களில் ஸ்கின் டிசீசஸ் வந்து நிறைய வருது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிறது, இச்சிங் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து சம்மர்லேயும் இருக்கும். ட்ரைனஸ் இருக்குது, எனக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். நைட் ஷிஃப்டாக இருப்பாங்க. ஜெனட்டிக்காகவே எல்லாருமே கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின்னாக இருக்கும், இல்லை பிசிஓஎஸாக இருக்கும், ஒபிசிட்டி இருக்கும், டயபெட்டிஸ் இருந்திருக்கும். பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷன், வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்லேருந்து சரி, யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய அலர்ஜிக் டைப்ஸ் வந்து வேரி ஆகுது. தக்காளி இருக்குது அப்படியே போட்டுடுறாங்க, சுகர் இருக்குது, காஃபி பவுடர் இருக்குது அப்படியே போட்டுரு. ஆனால் எல்லா ஸ்கின்க்கும் இது கரெக்டாக சூட் ஆகும்னா அப்படி கிடையாது. அது என்ன ஆயுர்வேதிக் காஸ்மெட்டாலஜிஸ்ட் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்புறம் மெடிக்கல் கோர்ஸ் இப்படி படிக்கும்போது அதை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மாடர்ன் காஸ்மெட்டிக்ஸ் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. லேசர்ஸ், ஃபில்லர்ஸ், பொட்டாக்ஸ் இப்படி வேணாலும் ஸ்கல்ப் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்ஸ் வந்துடுச்சு. இதுவே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஏஜிங்கில் என்ன நடக்குன்னா, கொலாஜன் கம்மியாகும், எலாஸ்டிசிட்டி கம்மியாகும், நிறைய டெட் ஸ்கின் வந்து ப்ராப்பராக ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் அந்த டிப்ரெஷனுக்கு எடுக்கிற மருந்தாக இருக்கட்டும், ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறையா பேர் எடுப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சித்த மருத்துவர், ஆயுர்வேதிக் காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் ரசீதா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். மேம் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நன்றி. கிட்டத்தட்ட 2024 கடைசியில் நம்ம இருக்கிறோம். மழைக்காலம் மாறி மாறி தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்ருக்கு. தமிழ்நாடு முழுக்கவே அப்படி தான் இருக்குது. பொதுவாக அந்த மழைக்காலங்களில் பல்வேறு விதமான இயல்பாகவே எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் டிசீசஸ் வந்து நிறையா வருது. தோல் சுருக்கம், தோல் அரிப்பு, சிறு சிறு புண்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது. எப்படி அதை கையாளலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ இந்த வின்டரில் வந்து நம்மளுக்கு ட்ரைனஸ்ன்றது ரொம்ப காமனான விஷயந்தான். ட்ரைனஸ் வந்து 2 டைப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்மர்லேயும் ட்ரைனஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிறது, இச்சிங் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து சம்மர்லேயும் இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட. ஆமாம். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஒர்க் ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால, ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து சம்மர்லேயும் நிறைய பேருக்கு வந்து அந்த ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு ட்ரைனஸ் வந்து இருக்கிறது வந்து ஒரு காமனான விஷயம். ஸோ இது வந்து எந்த கிரேடில் இருக்குது மீன்ஸ், சில பேருக்கு வந்து எந்த சிம்டமும் இருக்காது, மீன்ஸ் அந்த இச்சிங் இருக்காது, ரெட்னஸ் ஆகாது, ஃப்ளேக்கிங் இருக்காது, செதிலாக சில பேருக்கு வந்து ஸ்கின்னே உதிர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இல்லைன்னா இதெல்லாம் சில சேஞ்சஸ்னாலேயே வந்து அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கண்டிஷன்ஸாக இருக்கும், மீன்ஸ் இந்த வின்டர் வந்தாலே வந்து ரொம்ப அவேராக இருக்கணும் அவங்க. ரொம்ப ட்ரைனஸ்னால வந்து ரொம்ப இச்சிங் ஏற்பட்டு ரெட்னஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் ஆகுறது, இல்லைனா வந்து அந்த செதிலாக இருக்கிறது, இதெல்லாம் அதிகமாகும். ஸோ எவ்ரி இயர் வந்து அவங்க அதை கோத்ரூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ப்ரிவென்ஷன்ஸ் யார் யாருக்கு எப்படி வேணும் அப்படின்றது தான் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த அலர்ஜிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்களா? தடிப்பாக வருது, இந்த மாதிரியான அலர்ஜி டிசீஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல? ஸோ அலர்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதம் இருக்குது. அதுக்கு எல்லாமே ஒரே ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஹெல்த் வச்சு தான். மீன்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷன்லேருந்து சரி, நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்லேருந்து சரி, யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பேசிக்காக வந்து நிறைய அலர்ஜிக் டைப்ஸ் வந்து வேரி ஆகுது. பேசிக்காக வந்து தடிப்பாக நீங்கள் கேட்குறது வந்து ஏதாச்சும் பூச்சிக்கடியாக கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து கொலஸ்ட்ரால் லெவல், பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு, அது கவனிக்காமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இல்லை சின்ன வயசுலேருந்து இம்யூன் கம்மியாக இருக்கும், ஸோ ஈஸியாக எந்த ஒரு இதுக்கும் வந்து அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாது, அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அப்படி இருக்கும்போதும் சீக்கிரமாக அவங்க வந்து இந்த அலர்ஜிக் கண்டிஷன்ஸ்க்கு ஈஸியாக ப்ரோன் ஆகிடுவாங்க. இப்போ நிறைய அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட வந்துருச்சு. ஆயுர்வேதா, அதாவது அலோபதி அப்படிங்கிறத தாண்டி ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் வந்து தேவை, அதுதான் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையோடு நகர்றாங்க. குறிப்பாக ஆயுர்வேதா, சித்தா,
ஹோமியோ இந்த மாதிரியான சாய்ஸஸ்லாம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பர்டிகுலராக ஆயுர்வேதிக் காஸ்மெட்டாலஜிஸ்ட், அது என்ன ஆயுர்வேதிக் காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்படின்னா? ஓகே. நம்ம ஆயுர்வேதிக் காஸ்மெட்டாலஜி வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு. ரொம்ப பழங்காலத்துலேருந்து இருக்கு. ஆக்சுவலா எப்படின்னா, நம்ம எப்படி அது சொல்லலாம்னா, ஸ்டார்ட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்புறம் மெடிக்கல் கோர்ஸ் இப்படி படிக்கும்போது, அதை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்கோ, நம்மளுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ, அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஃபேஸ் கேரோ, ஒரு ஹேர் கேரோ அப்படி பண்ணிட்டு இருந்தோம். இது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா, இப்போ நாம் படிக்கும்போது நிறைய பிளான்ட்ஸ், இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்க எல்லா டைப் ஆஃப் பிளான்ட்டு, அங்கே இருக்க சாயில், அங்கே இருக்க ரீஜியனு, ஸோ ஸ்கின் டைப்ஸ் எப்படி வேரி ஆகுது, இப்படியெல்லாம் டிஃபர் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது, ஸோ அதுக்கும் இதுக்கும் இப்படி டிஃபர் ஆகுது. ஆனால் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னையிலேருந்தே பண்ணுற அந்த விஷயங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்ததுக்கு தான் ஒரு காஸ்மெட்டாலஜி அப்படின்ற ஒரு ஸ்டடீஸ் வந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து ஸ்கின்க்குன்னு சில பிஹெச் இருக்குது, ஸ்கின் சைக்கிள்னு இருக்குது, ஹேர் சைக்கிள்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லைல்ல. தக்காளி இருக்குது அப்படியே போட்டுடுறாங்க, சுகர் இருக்குது, காஃபி பவுடர் இருக்குது அப்படியே போட்டுரு. ஆனால் எல்லா ஸ்கின்க்கும் இது கரெக்டாக சூட் ஆகும்னா அப்படி கிடையாது. பிஹெச் நம்ம மாற்றுறது, ஐ மீன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் போடுறதுனால டேரெக்டாக ஒரு ஆசிட் நீங்கள் வந்து ராவாக போடுறீங்க. இப்போ ஒரு தக்காளியாக இருக்கட்டும், ஒரு எலுமிச்சமாக இருக்கட்டும், இதை நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணக்கூடாது. அது ஸ்கின்க்கு எந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும்னு இருக்குது. அதோட பிஹெச்சை கம்மி பண்ணணும். நம்மளுக்கு ஒரு ஸ்கின் டைப் வந்து ஃபேஸ்க்கு ஒரு பிஹெச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2.5 to 3 இந்த லெவலில் தான் இருக்கணும். சோப்பே பார்த்தீங்கன்னா டிஎஃப்எம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த இடத்துல இப்போ நம்ம லெமன் டேரெக்டாக போடும்போது அது சும்மா கண்ணில் பட்டாலே உங்களுக்கு எவ்வளோ எரிச்சல் இருக்கும் இல்லையா. ஸோ அதே இரிட்டன் தான் நம்ம ஸ்கின்ல போடும்போதும் இருக்கும். ஸோ டெய்லியும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், இல்லை வீக்லி த்ரைஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. இது என்ன ஆகுனா ஓவர் எக்ஸ்ஃபோலியேட் ஆகிடும். மீன்ஸ் அந்த ஸ்கின் செல்ஸை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும், இரிட்டன்ட் ஆக்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் போட்டாலும் எனக்கு சூட் ஆகலை, இது வரைக்கும் நான் போட்டுட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கப்புறம் எனக்கு சூட் ஆகலை அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸும் வேரி பண்ணணும். அந்த அவேர்னஸும் நம்ம பீப்புள்ஸ்க்கு அவ்வளோ இல்லை. மீன்ஸ் சம்மரில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸே நம்ம வின்டர்லேயும் யூஸ் பண்ணுறது, அது வந்து சூட் ஆகும்னு நினைக்கிறது. அப்படி கிடையாது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னிங்கன்னா, ஒரே சோப் வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, வின்டரில் சோப் போட்டாலே ட்ரைனஸ் தான் ஆகும். அது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போ வின்டரில் சில விஷயங்கள் மாற்றுறதன் மூலமாக நம்ம ஸ்கின்னை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா சீசன்லேயும் ஒரே டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதும் ஒரு டேமேஜ் தான். சிலர் சொல்லுவாங்களே, எனக்கு நான் சோப்பு மாற்றினதுனால எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பிராண்ட்ஸ் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும், இப்போ 2000+, 20,000+ கூட சொல்லலாம். அவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ டைப் ஆஃப் சோப்ஸாக இருக்கட்டும், எல்லா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. அவங்க எப்படி பீப்புள் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்மளுக்கு இது சூட் ஆகும், நம்மளுக்கு இது சூட் ஆகும்ன்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு சோப்பு ட்ரை பண்ணுறது தான் மோஸ்ட்டாக இருக்கும். அப்படி பண்ணும்போது ஸ்கின்னோட பிஹெச் டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அலர்ஜி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டேமேஜ், அதாவது ஒரே நாளில் டேமேஜ் ஆகுறது கிடையாது, ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக பல விஷயங்கள் நம்ம போட்டு இந்த ஸ்கின் பேரியரை டேமேஜ் பண்ணுறதுனால எந்த ப்ராடக்ட் போட்டாலும், ஒரு மைல்டு கிளென்சர் போட்டாலுமே உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை, ட்ரைனஸ்ஸு, இல்லை இந்த மாதிரி இச்சிங் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தோ, இல்லை ஏதாச்சும் யூடியூப் வீடியோஸ் பார்த்தோ வந்து ரேண்டமாக ஒரு பிராண்ட் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ்க்கு இந்த பிராண்டு இப்படி சூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி தக்காளி ஃபேஸ் ஃபுல்லாக, பப்பாயா ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே இதாக இருந்திருக்கும். ஏன்னா அல்டிமேட்டாக எங்கே வருவாங்கன்னா, அந்த முகம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஆனால் அது அலோபதி காஸ்மெட்டாலஜினா ஓகே, ஆயுர்வேதா காஸ்மெட்டாலஜி எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது யோசிக்கிறாங்கல்ல. ஓகே, இதில் நீங்கள் 2 கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து நிறைய ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறது, நிறைய ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுல தான் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, செலக்ட் பண்ணக்கூடாதுன்றேன் நான். அதுவே தப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஒரு டே க்ரீம் ஒரு பிராண்டில் யூஸ் பண்ணுறீங்க, மாய்ஸ்சரைசர் ஒரு பிராண்டில் யூஸ் பண்ணுறீங்க, சன்ஸ்க்ரீன் ஒரு பிராண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, சோப்பு ஒரு பிராண்டு, ஓகேவா. ஸோ ஒரே நேரத்தில் நம்ம எத்தனை வகையான வேறு வேறு பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் போடுறோம். இது 3 வேலை ஆகுது ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, இப்படி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் திரும்ப திரும்ப வாங்கணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போட்ட உடனே எப்போ நீங்கள் நினைக்கிற அந்த சேஞ்சஸ் காட்டுது, மீன்ஸ் நம்மளுக்கு என்ன பிரைட்டராக இருக்கணும், போட்ட உடனே ஒரு பளிச்சுன்னு ஒரு ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக அதை போட ஆரம்பிப்போம். அதே கான்செப்ட் தான் எல்லா பிராண்டும் யூஸ் பண்ணுவாங்க.
மீன்ஸ் நீங்கள் போடுற ஒரு மாய்ஸ்சரைசரும் அது உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் போடுற சன்ஸ்க்ரீனும் அது. அப்போ அதில் ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கும் அதில். ஏன்னா அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த பிரைட்னஸும் அந்த க்ளோவும் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஃபேஸ் வாஷ்லேருந்து மாய்ஸ்சரைசர்லேருந்து சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடுற எல்லாம் காஸ்மெட்டிக். அதுக்கு மேலே லேடிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் காஸ்மெட்டிக் ஃபவுண்டேஷன்ஸ் போடுறாங்க, ப்ரைமர் யூஸ் பண்ணுறாங்க, ரோஸ் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த காஸ்மெட்டிக்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப வேறு வேறான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் ஒரே நேரத்தில் நம்ம வந்து போட்டு டேமேஜ் பண்ணுறோம். அதனால் ப்ரிஃபரபிளி நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து தப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன் திரும்பி, அந்த ஃபேஸ் வாஷ்லேருந்து நம்ம சன்ஸ்க்ரீன் வரைக்கும் நடுவில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் தனித்தனி பிராண்டில் சூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸும் ஒரே டைமில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. இது நாளடைவில் ஏஜிங்குன்னு ஒன்று நம்ம ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். இப்போ ஏஜிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் கிளைமேட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 4 சீசனுக்கும் நம்ம கரெக்டாக மாற்றுறோமா ப்ராடக்ட்ஸ்னால் கிடையாது, ஒன்றே தான் யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஹைஜீனிக் இருக்குது. இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்னால் அது நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, எல்லாருமே அந்த ஹரிபரி லைஃப்பில் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஹைஜீனிக் அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கா? ஸோ இவ்வளோ விஷயம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கின் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் இன்டர்னல் ஹெல்த்தும் இருக்குது. ஸோ அப்போ ஏஜிங்கில் கொலாஜன் கம்மியாகிறது நார்மலாகவே நடக்கக்கூடிய நேச்சுரான விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருக்கா? ஜென்ரல் ஹெல்த் பேஸ் பண்ணி தான் ஸ்கின் அண்ட் ஹேர். ஒரு ஸ்கின்னோ ஒரு ஹேரோ ஒரே நாளில் ஃபார்ம் ஆகுறதும் கிடையாது, ஒரே நாளில் உங்களுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண போகிறதும் கிடையாது. ரொம்ப நாளாக அது ஒரு சிம்டம் காமிச்சிருக்கும். நம்ம எப்போ அதை கவனிக்கல அப்படியோ அப்போ தான் வந்து ஒரு கட்டத்தில் நம்மளை கவனிக்க வைக்கிறதுக்காக ஒரு அரிப்போ ஒரு ட்ரைனஸோ கொடுக்கும். மீன்ஸ் அது வெளியில் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு இன்டர்னலாக அந்த ட்ரைனஸ் இருக்குது, ஆர்கன்ஸ் அந்த ட்ரைனஸ் ஃபேஸ் பண்ணுது, ஒரு லூப்ரிகேஷன்ஸ் இல்லை, உங்கள் குட் ஃபேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா கூட இருக்கலாம், இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது. ஸோ பேசிக்காக நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாமே நம்ம ஒரு ப்ராப்பராக பார்க்காம வெளியில் ஸ்கின் ட்ரை ஆகிடுச்சு, வெளியில் இச்சிங் வருது, பிளட் பியூரிஃபை இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ முன்னே நம்ம வாரத்துக்கு 3 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு இருந்தோம், எப்படி சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு, எப்போ தூங்கணும்னு இருந்துச்சு, எல்லாமே இப்போ மாறிடுச்சு இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா டீடாக்சிஃபிகேஷனே கிடையாது பாடிக்கு. நம்ம ஓடிட்டே தான் இருக்கோம், மேலே மேலே ப்ராடக்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம். மீன்ஸ் நீங்கள் டெட் ஸ்கின் மேலே 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 போட்டுகிட்டே இருக்கீங்களே தவிர இருக்கிற டாக்ஸினை ப்ராப்பராகவே எடுக்கல எந்த இடத்துலையுமே. ஸோ தட் தான் நிறைய டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து இப்போ நிறைய வருது. இன்னொன்று, மாடர்ன் காஸ்மெட்டிக்ஸ்க்கும் ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மாடர்ன் காஸ்மெட்டிக்ஸ் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, லேசர்ஸ், ஃபில்லர்ஸ், பொட்டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எப்படி வேணாலும் ஸ்கல்ப் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்ஸ் வந்துடுச்சு. இதுவே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் தான் சொன்னால ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டில் இந்த மாதிரி பொருட்கள், இதை எப்படி வந்து ஒரு ஃபார்மேட்டில் நம்ம ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி மாற்றணுமோ அந்த ஃபார்மேட்டில் ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. இப்போ மாடர்னுக்கு ஈக்குவலாக நம்ம அதே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு பிளான் பேஸ்டோ இல்லை ஒரு ஃப்ரூட் பேஸ்டோ அதில் இருக்கிற ஆசிட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ், பயோஃபர்மெண்டேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் மூலியமாக ஒரு ஃபேஸ் வாஷ்லேருந்து ஒரு சன்ஸ்க்ரீன்லேருந்து சரி ஒரு மாய்ஸ்சரைசர் எல்லாமே டாப் டு பாட்டம் என்னென்ன மாடர்னில் இருக்கோ ஸோ அது எல்லாமே இதுலேயும் நம்ம கொண்டு வந்தாச்சு. மீன்ஸ் இது எப்படி நம்ம சேஃபர்னு சொல்லலாம் அப்படின்னா, ப்ரெக்னென்சியில் எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ப்ரெக்னென்சிலையும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம், இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ சேஃபர். ஒரு 13+ இயர்லேருந்தே எல்லா ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு வரும்போது ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பாடி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம் நம்மளுக்கு பிக்மெண்டேஷனு, ஆக்னி ஸ்கார்ஸு. ஸோ இதுதான் மேஜராக இருக்கும். இதுதான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ தட் நம்ம மாடர்ன் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். நாம் இங்கே எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஹெல்த்தை பார்க்குறோம். ஸோ எந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்தாலும், மீன்ஸ் ஒரு ஜென்ரல் ஹெல்த்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டயபெட்டிஸ் வராங்க, ஒரு தைராய்டு வராங்க, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வரக்கூடிய டிஸார்டர்ஸ் இது எல்லாமே. ஏன்னா இது நோய் கிடையாது, இது ஒரு சிம்டம் தான் பாடிக்கு. ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்மளால் நார்மல் பண்ண முடியும். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய டயபெட்டிஸாக இருக்கட்டும், இதுதான் இப்போ மேஜர்
மேஜராக இருக்கிற ப்ராப்ளம். இதை தொடர்ந்து தான் மற்ற நோய்கள் எல்லாமே ஒரு பிரான்ச்சாக வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஹார்மோன் ரிலேட்டட் நிறைய 99% பார்த்திங்கன்னா ஹார்மோன் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதுக்கு மேலே இதையும் நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப வஸ்ட்டாக இருந்தால் தான் அது டிசீஸாகவே மாறும். அப்போ அந்த டிஸார்டர்ஸை நம்ம பாடி வந்து சிம்டமாக காட்டும் போதே நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கின் அண்ட் ஹேர் பற்றி நம்ம கவலைப்படவே வேணாம். ஏன்னா இப்போ இன்டர்னல் ஆர்கனோட வெளிப்பாடு தான் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஜாண்டிஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம எங்கே பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு கண்ணு மஞ்சளாக இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் ப்ராப்ளம் எங்கள் லிவரில் தானே. அந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸும் வெளியில் இருக்க ஆர்கன்ஸ் கூட கனெக்ஷனுன்றது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது, எனக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். மீன்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைட் ஷிஃப்டாக இருப்பாங்க, இல்லை ஜெனட்டிக்காகவே எல்லாருமே கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின்னாக இருக்கும், இல்லை பிசிஓஎஸாக இருக்கும், ஒபிசிட்டி இருக்கும், டயபெட்டிஸ் இருந்திருக்கும். இதை யாருமே நம்ம பார்க்குறதில்ல. டக்குன்னு ஒரு ஸ்கின்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ஹேருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படி பண்ணுறது எப்பயுமே வந்து நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுதானே நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமே வந்து பண்ணும்போது நல்லா இருக்கு, ஸோ விட்டுட்டோன்னா டோட்டலாக ஒன்று டார்க்கர் ஆகிடுது, இல்லைன்னா வந்து அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான், எந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்தாலும், ஒரு ஹேர் ப்ராப்ளம் வராங்க, ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வராங்க, இல்லை ஜென்ரல் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது டயட்டில். ஏன்னா டயட்டில் மட்டும்தான் நீங்கள் டீடாக்ஸ் பண்ண முடியும் அந்த ஆர்கன்ஸை. இன்டர்னல் ஆர்கன்ஸை நம்ம பார்க்க முடியாது இல்லை. இப்போ வெளில என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பார்க்க முடியுது, நம்ம தீர்வுக்கு இது பண்ணிக்கிறோம். உள்ளே நடக்கிற பிரச்சனையை யாருமே கவனிக்கிறது இல்லை. ஸோ அதனால் டயட்டில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தெரப்பிஸ் கொண்டு வரோம். அது கூட சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களோட ஜாப்க்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் போய் இது பண்ணியே ஆகணும்னு சொன்னேன்னு வைங்களேன், அதுவே ஒரு ப்ரெஷர் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து ஈஸியாக எல்லாருமே ப்ரெஷர் ஆகிடுறாங்க, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லை, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம வந்து நம்ம மூலியமாக கொடுக்கக்கூடாது. அனலைஸ் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு நான் சொல்கிறேன். மீன்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லதுன்னு தெரியும், ஆனால் பண்ண முடியாது. அவங்க இன்னர் ஹெல்த்துக்கே வந்து ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா? இப்போ சுகரோ, ப்ரெஷரோ, பிசிஓடியோ, அதுக்கே ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. சைமல்டேனியஸாக ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நகர்த்துறீங்க? மீன்ஸ் இல்லை இப்போ நீங்கள் வந்தோன்னே டயட் சொல்கிறீங்களா? இப்போ டயட்னால் இப்போ ஒருத்தர் வந்து சுகர் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப லோவாக இருக்கலாம். அதே மாதிரி பிசிஓடி வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் மூவ் பண்ணுவீங்களா? இல்லை, நம்ம எல்லாத்துலேயும் பேரலாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ ஸ்கின்ல எனக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து ஆக்னி அதிகமாக இருக்குன்னு வராங்க. இப்போ வந்து அலோபேஷியா வராங்க, மீன்ஸ் பால்னஸ் இருக்குது, எனக்கு ஜெனட்டிக்காகவே இருக்குது, இல்லை என்னோட ஒர்க்னால இப்படி மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அது கூடவே டயபெட்டிஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே ஒரே ப்ராப்ளம்ன்றேன். எல்லாமே ஒரே ஒரு பேஸ் ரூட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது நீங்கள் பார்க்காம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் தைராய்டு ட்ரீட் பண்ணுறீங்க, டயபெட்டிஸ் ட்ரீட் பண்ணுறீங்கன்னா 2 ஹார்மோனும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு ஹார்மோன் அப்நார்மல் ஆனால் இன்னொரு ஹார்மோனும் அப்நார்மலிட்டிஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சர்ப்ரைஸாக பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஏன்னா பிரெயின் சிக்னல் ஒன்று தான், மீன்ஸ் ஒரு பிரெயின் தான், அங்கேருந்து தான் எல்லா சிக்னல்ஸும் போகுது. ஸோ லிவருக்கு அப்புறம் தான் எல்லா ஆர்கன்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து சப்ளை போகுது, அந்த சிக்னல்ஸ் போகுது, எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதில் ஒன்று உங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ் ஆனாலும் மற்றது எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அது வந்து ஆகிறது ஒரு சர்ப்ரைஸான விஷயம் கிடையாது, அப்படி தான் ஆகும். ஸோ நம்ம அதுதான், எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனிச்சு, எதனால் ஸ்டார்ட் ஆனிச்சு, இது ரெண்டுமே நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கேருந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அவங்கள. கண்டிப்பாக எல்லாருக்குமே லைஃப் ஸ்டைல் தான் இப்போ ரொம்ப மேஜராக சேஞ்ச் ஆன விஷயம். ஸோ அதனால தான் நம்ம லைஃப் ஸ்டைலை கொண்டு வந்துட்டு கடைசியாக ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸாக வைக்கிறோம். அது அந்த க்ரிட்டேரியா பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு டயட்டு, தெரப்பீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் சில டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். ஜென்ரல் ஹெல்த்தும் சரி, இப்போ ஸ்கின்க்கு வந்தாலும் சரி, ஹேருக்கு வந்தாலும் சரி, டயபெட்டிஸ்க்கு வந்தாலும் சரி, எல்லாருக்குமே சில காமன் டெஸ்ட். லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, லிப்பிட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, ஹீமோக்ளோபின் பேசிக்காக அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். விட்டமின் டெஸ்ட் பேசிக்காக, கட் ஹெல்த்துக்குன்னு சில விட்டமின் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே பேசிக்காக வச்சு அதில் ரொம்ப வருஷமாக இவங்களுக்கு இந்த டெஃபிஷியன்சிஸ் இருந்தால் மட்டும் நம்ம மருந்து கொடுக்குறோம் பேரலாக. இல்லைன்னா
டயட்லேயே கரெக்ட் பண்ண பார்க்குறோம். ஏன்னா டயட் வந்து சிலர் சொல்லுவாங்க, என்னால் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது, முட்டை சாப்பிட முடியாமல். அது அப்படி வரும்போது என்ன மாதிரி டயட் வந்து டயட்னாலே எல்லாமே பயப்படுற மாதிரி இப்போ செஞ்சுட்டாங்க. மீன்ஸ் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய கமர்ஷியல் இதுவாக இருக்கட்டும். ஸோ இந்த டயட்டுன்ற வார்த்தையே வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் பண்ண முடியாது, என்னோட ரொட்டீனே அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நம்ம சாப்பாடுக்கு இன்னொரு பேர் தான் டயட். அது எப்படி சாப்பிட்றோன்றது தான் இருக்குது. அது சாப்பிட முடியாது, இது சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே சாப்பிடலாம், எப்படி சாப்பிடணும் அந்த அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருமே எல்லாமே சாப்பிடலாம். அந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிரியாணி கூட வந்து அந்த தயிர் பச்சடி அப்படி கம்பைனே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு தயிர் கூட நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே சொல்லி தான் நம்மளுக்கு இது பண்ணியிருப்பாங்க. தயிர் கூட நம்ம மீன் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லைல்ல, எல்லாமே எல்லா கூடயும் நம்ம கலந்து சாப்பிட்றோம். இன்னொன்று, நம்ம ஆயுர்வேதிக் ஒரு சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் மோஸ்ட்டாக நம்ம வந்து டயட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஏன் அப்படின்னா அங்கேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். மீன்ஸ் நம்ம வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் வெறும் ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸோ ஒரு டேப்லெட்டோ அது வந்து சரி பண்ணணுன்றது வேர்ல்டில் நீங்கள் எங்கே போனாலும் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. நீங்கள் திரும்பவும் எங்கேருந்து தப்பு பண்ணீங்களோ அங்கேருந்து அந்த ரூட் காஸை சரி பண்ணால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மீன்ஸ் பெர்மனண்ட்டாக. இல்லைன்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக லைஃப் லாங் மெடிசன்ஸ்ன்னு வந்ததுக்கு ரீசனே அதான். இப்போ எப்படி இருக்குன்னா, நான் என்னோட வேலையை தான் பண்ணுவேன், உங்களால் ஏதாச்சும் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்ற முடியுமா? அப்படி தான் இருக்குது. அப்படி கிடையாது. எப்பயுமே மருந்துக்கேற்ற மாதிரி நம்ம மாற ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த மருந்தும் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வேலையும் செய்யும், உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸும் கிடைக்கும். நம்ம இப்படியே தான் இருப்போம், நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படியே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மருந்துனா நியூவாக நிறைய மருந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அது நல்லதானா? அது நல்லதும் கிடையாது. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். இந்த தெரப்பி அப்படின்னு வரும்போதே வந்து நிறைய பேருக்கு ஒரு ஒரு பயம் வந்துடுது. தெரப்பி அப்படின்னாலே வந்து வேற ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் வந்துடும், அலோபதியிலேயே பார்த்து அந்த ஒரு புரிதலோடு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இல்லை, தெரப்பிஸ் நம்ம வந்து டயட்க்கு நெக்ஸ்ட் கொண்டு வந்ததுக்கு காரணமே, டயட்டில் நம்ம எப்படி இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து டீடாக்ஸ் பண்ணுறோமோ, இப்போ நான் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்கோ ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ அது வந்து கட்டை வந்து நல்ல, அதாவது இன்டெஸ்டைனை, அந்த குடல் எல்லாத்தையுமே, வயிறு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம டயட் மூலியமாக கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம மசில்ஸு, நர்வஸ் சிஸ்டம்மு, பிளட்டு, இதில் இருக்கிற ஹீட், ஏன்னா நம்மளுக்கு வந்து சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் சிஸ்டமே வந்து திரிதோஷத்தை வந்து பேஸ் பண்ணி தானே, வாதம், பித்தம், கபம். நம்ம எல்லாமே இப்போ எப்படி அந்த 5 நேச்சுரல் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், நீர், நிலம், ஆகாயம், காற்று, தீன்னு இருக்கு இல்லையா, இது 6 சுவை நம்மளோட உடல் அமைப்பு, வாத, பித்தம், கபம். இது 3ஐயும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி தான் ஒரு உடம்பையே பார்க்கணும். ஸோ நம்ம சிஸ்டமில் வந்து இப்படி தான் நம்ம பார்ப்போம். மீன்ஸ் ஏன்னா இது வந்து எப்பயுமே மாறப்போகிறது கிடையாது. 6 டேஸ்ட் எப்பயுமே இருக்குது. ஏன்னா சித்தர்களும் வந்து எழுதுனது எல்லாமே இப்படி டயக்னோஸ் பண்ணி தான் எழுதுனாங்க. அப்போ டெக்னாலஜிஸ் கிடையாது. ஆனால் எந்த டெக்னாலஜிலையும் இது இருக்க தான் போகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி நம்ம கிராமங்கள்லாம் பார்க்குறவங்கள பார்த்த உடனே இது வாத உடம்பு, பித்த உடம்பு அப்படின்னு கொஞ்சம் வயசில் மூத்தவங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது நீங்கள் எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க, வாதம்? ஆமாம், இப்போ வாத உடம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏர் அண்ட் ஸ்பேஸ் கம்பைன் பண்ண மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இம்யூன் வந்து கம்மியாக இருக்கும், அவங்களோட போன் டென்சிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வாத நோய்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு, அவங்களோட ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பித்தம் வந்து பித்த உடம்பினர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வந்து அதிகமாக இருக்கும். மீன்ஸ் கட் ஹெல்த் பேஸ் பண்ணி தான் நம்ம உடம்பே இயங்குது. நீங்கள் வந்து ஒரு ஹேர் டேப்லெட் எடுத்தாலும் வயிறுக்கு தான் போகுது, ஹார்ட்டுக்கு டேப்லெட் எடுத்தாலும் வயிறுக்கு தான் ஃபஸ்ட்டு போகுது. அங்கேருந்து தான் எல்லா ஆர்கனுக்கும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பிரித்து அந்த சத்துக்கள் போய் சேருது. ஆமாம் தானே? ஸோ அப்போ பித்த உடம்பினர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, மற்ற 2 வாதா அண்ட் கபம் இவங்கள கம்பேர் பண்ணும்போது பித்த உடம்பினர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ என்ன மாதிரியான ஹார்ட் ஃபுட் சாப்பிட்டாலுமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து தானே நம்மளுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே டைஜஸ்ட் ஆகுறதுனால அவங்களோட மைண்டு ஷார்ப்பாக இருக்கும். மீன்ஸ் அந்த பித்த உடம்பினர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்பவுமே. கபம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுறதே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கிற மாதிரியான இதுதான் பிடிக்கும். அவங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய குட் ஃபேட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அந்த லூப்ரிகேட்
கம்யூனிகேஷன்ஸும் நல்லா இருக்கிறனால ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து நல்லா இருக்கும். ஆனால் நம்ம மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இதை கம்பைன் பண்ணி தான் இருப்பாங்க. வாத பித்தமாக இருப்பாங்க, இல்லைன்னா பித்த கபமாக இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நிலை தடுமாறுது. மீன்ஸ் நம்ம இப்போ வந்து உள்ளே இருக்க ஆர்கன்ஸ்க்கு டீடாக்ஸ் பண்ணுறது இல்லை. பஞ்சகர்மான்றதே வந்து வாமிட்டிங் இருக்கும். அதில் மீன்ஸ் நீங்கள் எனிமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் டீடாக்ஸ் தான். நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறதும் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் டீடாக்ஸ். இப்போ யாருமே பண்ணுறது இல்லைல்ல. வயிறு க்ளீன் பண்ணுறோமா, நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி வயிறு க்ளீன் பண்ணுறது ஒரு முறையாகவே வச்சுருந்தோம் இல்லையா. அது என்ன சொல்லுவாங்க, பூச்சி அந்த மாதிரி கொடுத்து நம்ம அந்த 6 months ஒன்ஸ் வந்து அந்த வயிறை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் வாரத்துக்கு 3 நாள் எண்ணெய் தேய்ச்சி ஃபுல்லாக எண்ணெய் தேய்க்கிறதுன்றது இப்போ தலைக்கு மட்டும்தானே தேய்க்கிறாங்க, ஃபுல் பாடி கேர் தேய்க்கிறாங்க. ஸோ அதில் எண்ணெய் தேய்க்கிறதுக்குன்னே நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதுவும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து ஏசி இருக்குது, எல்லாரோட ஒர்க் ப்ரொஃபஷனும் லேப்டாப்ஸாக இருக்குது, நிறைய ப்ளூ ரேஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். நம்மளோட திங்கிங்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே ஓட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுல்ல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபயர் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ட்ரைனஸ் ஓவராகவே நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நம்ம சாப்பாட்டு முறைகள். இப்போ ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா சிஸ்டமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சன் ரைஸ் ஆகும்போது எப்படி சாப்பிடணும், சன் செட் ஆகும்போது எப்படி சாப்பிடணும். ஸோ அதுதான் இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்காக வந்திருக்கு. பிஃபோர் 6 வந்து டின்னர் முடிச்சிடுங்க, 7 டின்னர் முடிச்சிடுங்க, சன் செட்க்கு அப்புறம் சாப்பிடாதீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ஒர்க் முடியறதே 10 o'clock 11 o'clock தான் முடியுது, அது பாசிபிள் இல்லை. ஒரு 25 இயர்ஸில் ஒருத்தவங்க வந்து ஒரு புது வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் கிடைக்குது. பிபிஓ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான் மோஸ்ட்டாக கிடைக்குது. ஐடிலையும் நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்டு தான் போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு 24 இயர்ஸாக எப்படி வளர்ந்துருப்போம், நம்ம கரெக்டாக தூங்கியிருப்போம், நைட்டில் சாப்பாடு எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ சடனாக வந்து பாடிக்கு ஒரு ஷாக் தான் அது. எல்லாமே மாறுது. எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியல, நைட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிரேவிங்ஸும் இருக்குது ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அன்ஹெல்த்தின்னு தெரிஞ்சும் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கிரெலின், லெப்டின் 2 ஹார்மோன் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது இன்சுலின், தைராய்டு, இதுதான். அதான் சொன்னால 99% ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் எல்லா ப்ராப்ளமுமே வருது. இந்த 2 ஹார்மோன் கிரெலின் அண்ட் லெப்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, கிரெலின் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லெப்டின் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உனக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எப்போ நடக்கும் கரெக்டானா, நீங்கள் கரெக்டாக தூங்கி ஏஞ்சி நம்ம அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை கரெக்டாக வச்சுருந்தா அது நடக்கும். இப்போ இவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு. இப்போ இது என்ன பண்ணும், ரெண்டுமே ரொம்ப அப்நார்மல் ஆகிடும். பசிக்குதுன்னு சொல்லும், பசிக்குதுன்னு சொல்லக்கூடியது மாற்றி மாற்றி ஒர்க் ஆக ஆரம்பித்தோடனே இவங்களுக்கே தெரியாமல் நிறைய கிரேவிங்ஸ் ஆகிடும். ஸோ கிரேவிங்ஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து சுகர் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன கிடைக்குதோ அதானே நம்ம சாப்பிட முடியும். ஸோ அப்படி எல்லாமே வந்து ஆஃபீஸில் கிடைக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்டொமக் பேக்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறோம். ஸோ தட் வந்து நீங்கள் டே ஷிஃப்ட் திரும்பி வந்தாலுமே உங்களுக்கு சாப்பிட்டா தான் அந்த ஃபுல்ஃபில்லே இருக்கும். ஸோ இது இந்த 2 ஹார்மோன் மட்டும் இல்லை, இன்னும் மெலட்டோனின், செரோட்டோனின் இருக்குது. இந்த 2 ஹார்மோன் வந்து 12 to 2 PM தான் நம்மளுக்கு செக்ரேட் ஆகும். இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரிப்பேர் ஹார்மோனுன்னு சொல்லுவாங்க. இது நைட்டில் எதுக்கு நேச்சுரலாகவே அந்த ஹியூமன் பாடிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் காலிலேருந்து பண்ண தப்பு எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த 2 ஹார்மோன் இருக்குது. இதையும் நம்ம டேமேஜ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்நார்மலிட்டி இந்த 4 ஹார்மோன் தான் நான் சொல்லியிருக்கேன். இது தவிர்த்து நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ ஹார்மோன்ஸையும் நம்ம வந்து அசால்ட்டாக அந்த நைட்டுக்குள்ளே நம்ம அவ்வளோ தூரத்துக்கு டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம். அப்படி பண்ணும்போது தான் அதுதான் ரூட் காஸ். நம்ம அதுதான் சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ நைட் ஷிஃப்டே போகக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஜாப் மாறுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் மாற முடியல அப்படின்னா கண்டிப்பாக டயட்டில் நம்ம சரி பண்ண பார்க்கணும். ஹீட் நம்ம ஜென்ரலாக இருக்கிற ஹீட்டை விட, அதாவது 3 தோஷத்தில் இருக்க ஹீட்டை விட அதுக்கு அதிகமாக போகும்போது தான் எல்லாத்துக்குமே ஒரு ரூட் காஸ் ஆகிடுது. ஸ்கின்னாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், இன்டர்னல் ஆர்கன்ஸாக இருக்கட்டும், டெஃபிஷியன்சிஸ் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு தான் நம்ம தெரப்பிஸ் கொண்டு வரோம். ஸோ தெரப்பிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரப்பிஸ்க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், டயட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோன்னா, மருந்தே இல்லாமல் எப்படி சரி பண்ணணும்னா இது 2 தான் காப்பாற்றும்.
டயட் 80%, 20% நீங்கள் வந்து தெரப்பீஸில் சரி பண்ணலாம். மருந்தே இல்லாமல் எப்படி சரி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எல்லாமே டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பஞ்ச கர்மால ஃபுல்லாகவே டீடாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். உங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டீங்க. பண்ண பிறகு ஆயுர்வேதாவில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு டயட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ மீன் இன்னைக்கு டயட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் தெரப்பி அப்படி கிடையாது. அதான் சொல்கிறேன், எல்லாமே பேரலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 5 விஷயத்த எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இத்தனை வருஷம் அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, என்ன இருக்காங்க, என்ன ப்ரொஃபஷன், எப்படி ஸ்ட்ரெஸ் லெவல் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ஏஜிங் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது, என்ன டைப் ஆஃப் அதான் இன்டர்னலாகவும் சரி வெளியிலையும் சரி என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம கோ த்ரூ பண்ணுறோம். இல்லை ஏதாச்சும் சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, இல்லை வேறு எதுக்காச்சும் க்ரானிக்காக தைராய்டு டேப்லெட்லாம் நம்ம 10 வருஷம் 20 வருஷமாக ஒரே கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஐ மீன் ரீசெக்கப்பே பண்ணுறது கிடையாது. ஒரு டோசேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதே டோசேஜ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது நடுவில் வந்து இவங்களே ஒரு ஃபார்மேட் நினச்சிக்குவாங்க, நம்மளுக்கு இது சாப்பிட்டு நல்லா இருக்குது, ஓகே நம்ம செக் பண்ணோம் கம்மியாக, அப்படி கிடையாது. நம்ம ரெகுலர் இன்டர்வல்ஸில் அதை கொஞ்சம் மாற்றணும் இல்லை கம்மி பண்ணணும். இது ரெண்டுத்துலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஒரு மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சோன்னா த்ரூ அவுட் த லைஃப் ரிப்பீட்டடாக நம்ம வந்து அந்த ஃபார்மசிஸில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். இது வந்து சின்ன டேப்லெட்டாக இருக்கும்னா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ், டாக்ஸின்ஸ் க்ரியேட் பண்ணும். அதை நம்ம ப்ராப்பராக வெளியில் எடுக்கிறதும் கிடையாது. இப்படி இம்பேலன்ஸ் ஆகி தான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதோட இம்பேக்டே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மீன்ஸ் லைக் அ ஸ்லோ பாய்சன்னு சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காக இருக்கிற நம்ம டெய்லியும் சாப்பிட்ற டயட்டில் நம்ம கை வச்சா மட்டும்தான் எல்லா ப்ராப்ளமும் மாற ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிட்ற உணவே நம்மளை டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மீன்ஸ் ஒரு லிவருக்கு ஒரு டிடாக்ஸ் கொடுத்துருக்கணும், வயிறு டிடாக்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அதை டெய்லி ரொட்டீன்லேயே கொண்டு வந்தாங்க. நான் திரும்பியும் வந்து டயட்டில் அதனால தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மெடிசனும் சைட் எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். அது என்ன கரெக்டாக வேலைக்கு நம்ம அனுப்புகிறோமோ அது கரெக்டாக வேலையும் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. நிறைய பேர் வந்து இப்போ ஆன்டி ஏஜிங்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிலாம் சொல்லி கேள்விப்படுறோம். பலர் வந்து ஏஜ் வந்து எனக்கு 30 வயசு தான் ஆகுது, ஆனால் பார்க்குறதுக்கு எல்லோரும் 40 வயசு ஆள்மா இருக்கிறேன்னு கேட்குறாங்க. இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். அதே போல் 24K கோல்டு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டு, சில்வர் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டு, இப்படிலாம் இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் நிறைய புதுசாக கேள்விப்படுறோம். அப்படின்னா என்னது மேடம்? ஓகே, இப்போ ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் பேசிக் நம்ம டயட் தெரப்பிஸ் தான் கொண்டு வரோம். அது கூட அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் நம்ம கொஞ்சம் செக் பண்ணுறோம். மீன்ஸ் விட்டமின் டெஃபிஷியன்சி, ஹீமோக்ளோபின், லிவரில் ஏதாச்சும் ப்ராப்ளம், இதெல்லாமே சைட்லேயும் கரெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி செஞ்சுட்டு இது கூட வந்து ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. நம்ம இப்போ ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீல்ஸ் இருக்குது. இப்போ கெமிக்கல் பீல்ஸ் தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. நாம் இங்கே வந்து டோட்டலாக பிளான் பேஸ்டு பீல்ஸ் கொடுக்குறோம், ஃப்ரூட் ஆசிட் பீல்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷனுக்கு வந்து பீல்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானோ நீட்லிங், மைக்ரோ நீட்லிங், இதில் எல்லாமே வந்து சீரம் இன்ஃப்யூஸ் பண்ணுறது. மீன்ஸ் அந்த சீரமை வந்து நம்ம ஸ்கின் லேயர்ஸ்குள்ளார அனுப்பி அங்கே ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா, மீன்ஸ் இப்போ ஏஜிங்கில் என்ன நடக்கும்னா கொலாஜன் கம்மியாகும், எலாஸ்டிசிட்டி கம்மியாகும், நிறைய டெட் ஸ்கின் வந்து ப்ராப்பராக ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி மேலே வர ஸ்கின் வந்து உங்களுக்கு நியூவர் ஸ்கின் நல்ல ஸ்கின்னாக வரும். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம். மீன்ஸ் டோட்டலாக லேசர்ஸு, ஐவி, பொட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் டைப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம டோட்டலாக வந்து சேம் ரிசல்ட்ஸ் வந்து வீகனாக கொடுக்குறோம். அதுதான் ஒரு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ், லாக்டேஷன் மாம்ஸும் எடுக்கக்கூடிய அந்த லெவலுக்கு ஒரு சேஃபராக வந்து நம்ம கொடுக்குறோம். நிறைவு கேள்வியாக, இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட் வர்றாங்க, அவங்க அப்படி வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? என்ன மாதிரி அவங்கள கைட் பண்ணுவீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நான் பண்ணுற கன்சல்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய வியாதிகள் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் வந்து ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுறாங்க, அதனால் லோ இம்யூன் ஆகுது. அது வந்து யாரும் கனெக்ட் பண்ணி பார்க்குறது கிடையாது. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இதுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஆமாம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்னால தான் 99% ஆஃப் த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுறதுனால தான் நான் தெரப்பீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா இது
இதெல்லாம் மருந்தே இல்லாமல், ஏன்னா நிறைய பேருக்கு மருந்து சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மருந்து வந்து நிறைய வேலைகள் வந்து இம்பேலன்ஸ் கொடுக்கும். மீன்ஸ் இப்போ நீங்கள் அந்த டிப்ரெஷனுக்கு எடுக்கிற மருந்தாக இருக்கட்டும், ஸ்லீப்பிங் பில்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் நைட்டு தூங்குறதுக்காக எடுப்பீங்க, ஆனால் நிறைய பேருக்கு பகல்லையும் அந்த தூக்கம் வந்து போகாது. அதனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்மளால் எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து கம்மியாகும், மெமரி கம்மியாகும், அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாகும். இதுக்கு எல்லாமே பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பீஸ் தான். இது வந்து எந்த விதமான டேப்லெட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாகவே நம்ம வந்து இப்போ ஷிரோதராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மெடிசினல் ஆயில் அவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஃபோர் ஹெட்டில் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் பிட்யூட்டரி கிளாண்டு அந்த சக்ராவில் சொல்லுவோம் இல்லையா, இந்த சக்ராவை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ஷிரோதரா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்கேல்ப் ஹெல்த் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் வந்து ஸ்கேல்ப் ரூட்டில் போய் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த 6th சக்ராவை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன்ஸ் கம்மியாகிறது வந்து நல்லாவே ஃபீல் பண்ணலாம். தூக்கம் ரொம்ப வருஷமாக எனக்கு தூக்கமே இல்லை, சரியாக தூக்கமே இல்லை, டீப் ஸ்லீப்பே இல்லை அப்படின்னா அப்போவே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தெரப்பி பண்ணிகிட்டே இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல டீப் ஸ்லீப் வந்துடும். ஸோ அந்த சக்ராவை வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து உடம்புல மாற ஆரம்பிக்கும். ஸோ தட் உங்களுக்கு மெடிசனே தேவையில்லை. ஸோ இது ரொம்பவே பெட்டர் தானே. இப்போ அதே மாதிரி இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் வந்துருச்சு. நிறைய என்ன சொல்கிறது, இப்போ காஸ்ட் ஆஃப் அஃபோர்ட் வந்து ரொம்ப அதிகமான ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இதுவும் பார்க்குறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை சூஸ் பண்ணணும்னா என்ன காரணம் நீங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக நம்ம ஆயுர்வேதிக் வந்து நம்ம ஹையர் எக்யூப்மெண்ட்ஸோ ரொம்ப டெக்னாலஜியோ வந்து ஒரு ஹியூமன் பாடிக்கு நம்ம இது பண்ண போகிறது கிடையாது. நம்ம மறந்த விஷயங்கள் இப்போ இந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்ற முடியுமோ அப்படி தான் ஒரு ஃபார்மெட்டில் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஒரு டயட்டாக இருக்கட்டும், தெரப்பீஸாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும். இப்போ ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாடர்னுக்கு ஈக்குவலாக எல்லாத்துக்குமே நம்மளால சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸும் வந்துடுச்சு. இப்போ முன்ன வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது லெமனு, சாண்டல்வுட்டு, ரோஸ்மெரி, ஹைபிஸ்கஸ் இப்படி தான் தெரியும்ல. இப்போ இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வச்சுருக்கிறது நியசினமைட், சாலிசிலிக், ரெட்டினால் எல்லாமே இருக்கும். எல்லாம் அதுதான் மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ்டாக நம்ம ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம கொடுக்குற ஃபேஸ் வாஷில் வந்து ஒரு நியசினமைட் கலந்துருக்கும். அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோர்ஸாக இருக்கும். பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதாக இருக்கும், ஒரு ஃப்ரூட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதாக இருக்கும். இது எப்படி நான் இன்னும் எக்ஸ்பேண்டாக சொல்லணுன்னா எல்லாமே வந்து இந்த ஆசிட்ஸை நேச்சுரல் வேல தான் எடுத்தாகணும். இப்போ வந்து ஒரு சுகர் கேன்லேருந்து தான் கிளைகோலிக் ஆசிட் எடுக்கணும். இப்போ இது வந்து கெமிக்கலாக மாறுறதுக்கும் இப்போ நாம் ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ சுகர் கேன்லேருந்து கிளைகோலிக் ஆசிட் ஒரு ஃபார்மேட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு வைங்க, இது பியூரஸ்ட் ஃபார்ம். இன்னும் சிம்பிளாக போனால் ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, இப்போ 1 kg ஆஃப் ரோஸ் பெட்டல்ஸ் எடுக்கிறவங்கன்னு வைங்களேன், அதில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும்? இவ்வளோ ஒரு 60 ml 30 ml தான் கிடைக்கும். இந்த கான்சன்ட்ரேஷனை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை இதில் சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணுறீங்களா, இதுதான் மாறுறது. ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் இப்போ நம்ம ஆயுர்வேதிக்கில் கான்சன்ட்ரேஷனாக கொடுத்தா தான் அது ஆயுர்வேதிக். புரியுது? அதே அந்த சுகர் கேன்லேருந்து இருக்கிற கிளைகோலிக்காக இருக்கட்டும், இப்போ அரிசி தண்ணி இப்போ எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, ரைஸ் வாட்டர் பேஸ்டுன்னு எவ்வளோ கேள்விப்படுறோம். ஸோ ரைஸ் வாட்டர்லேருந்து எடுக்கிற கோஜிக்காக இருக்கட்டும், இல்லை மில்க் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுக்கிற லாக்டிக் ஆசிடாக இருக்கும், இது எல்லாமே நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து தான் எல்லாருமே எடுத்தாகணும். அப்படி எடுக்கிறத எப்படி இவங்க மல்டிபிள் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் இது கெமிக்கலியா இல்லை வந்து ஆயுர்வேதிக்கா அப்படின்றது மாறுது. ஸோ நம்ம இது பியூரஸ்ட் ஃபார்மில் கொடுக்குறோம். நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வீகன் சர்டிஃபிகேட் இருக்கணும். வீகன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா மீன்ஸ் கவர்மெண்ட் வந்து சில நார்ம்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் தான் நீங்கள் வீகனே கொடுக்க முடியும். கெமிக்கல் ஃபார்மேட்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது வீகன் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம வீகன் ப்ராடக்ட்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலேஷன்ஸ் இப்போ அட்வான்ஸ்டாக இருந்தால் தான் இப்போ இருக்கிற ஸ்கின்க்கு எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். மீன்ஸ் ஏன்னா எல்லாருமே அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இன்னுமே கடலை மாவு அதுனா எல்லாருக்குமே வந்து அது சூட்டும் ஆக போகிறது
கிடையாது, அது ராங்கான ஃபார்மேட்டும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆசிட்ஸ் வச்சே ஒரு காம்பினேஷன் கொடுத்து ஃபேஸ் வாஷ்லேருந்து சன்ஸ்க்ரீன்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இன்னொன்று ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயும் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா கோல்டு ஃபேஷியல்ஸ் இருக்குது, சில்வர் ஃபேஷியல்ஸ் இருக்குது. இப்போ இந்த கோல்டு ஃபேஷியல் 24K கோல்டு ஃபேஷியல்ஸ்ன்னு இருக்குது. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு டஸ்ட்டு கலெக்ட் பண்ணும். மீன்ஸ் இப்போ இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ்லலாம் நிறைய கோல்டு டஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் நம்ம ஸ்கின் செல்ஸ்க்கு எப்படி அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்க்கு கொண்டு வந்து நம்ம அதை வந்து ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணும்போது அதுதான் பெஸ்ட்டு ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம இங்கே ஆயுர்வேதிக்கில் கொடுக்குறோம். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த கொலாஜன் நம்ம வயசாக கொலாஜன் கம்மியாகும். இதை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும், நல்லா பூஸ்ட் பண்ணும். இந்த ஃபைன் லைன்ஸு, ரிங்கிள்ஸ் இருக்கிறது, பிக்மெண்ட் ஆகுறது, இது எல்லாமே வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கோல்டு வந்து ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெட்டல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோல்டுக்கு இருக்கிற வேல்யூ வந்து ஸ்கின்ல நம்ம யூஸ் பண்ணும்போதும் அதே மாதிரியான ஹையஸ்ட் குவாலிட்டி அது கொடுக்க தான் போகுது. இதில் நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஆக்னி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க, இந்த நிறைய பிளமிஷ் இருக்கும், மீன்ஸ் அங்கங்கே வந்து ஈவனாக இருக்காது ஸ்கின் டோன், ரொம்ப அன்ஈவனாக இருக்கிற ஸ்கின் டோனு, ஆக்னி வந்துகிட்டே இருக்கும், ஸ்கின்க்கு ஹெல்த்தே இருக்காது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்கின்னு, ரொம்ப மெலிசாக இருக்கும் சில பேருக்கு ஸ்கின் எல்லாமே, எது போட்டாலும் சூட் ஆகாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரியான ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் ஆயுர்வேதிக்கில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேல நவரக்கிளி ஃபேஷியல்ஸ்ன்னு இருக்குது. நவரான்றது ஒரு டைப் ஆஃப் ரைஸ். அந்த ரைஸில் சில அவங்க ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி சில ஹர்ப்ஸை போட்டு நம்ம டிகாஷன்ஸ் மாதிரி செஞ்சு அதை ஃபேஷியல்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே உங்கள் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரியோ, அதை சுருக்கிற மாதிரியோ, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை அப்நார்மல் பண்ண மாதிரியோ எதுவுமே இருக்காது. இருக்கிற செல்ஸை புத்துணர்ச்சி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது கூட நம்ம போஸ்ட் கேர்ஸும் கொடுப்போம். இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. இருந்தாலும் ஆயுர்வேதா, காஸ்மெட்டாலஜி, இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டயட்லாம் எப்படி இருக்கணும், குறிப்பாக லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது குறித்து விரிவான ஒரு கருத்துக்களை பகிர்ந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.